தி லெஜண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸின் ஆடி சேல் பவனுக்கு ரூபாய் 750 தள்ளுபடி. டார்லிங் மொபைல் உலகின் சூப்பர் ஸ்டார். Feel the nature. Ilai Beach Meadows on Kadalur by Tiranam Homes. 4 வயசு குழந்தையோட மேல் உறுப்பு தவிர கீழே எதுவுமே இல்லை. எனக்கு கொஞ்சம் டவுன் ஆன மாதிரி. அஜ்மல் அவங்க குடும்பத்தை சார்ந்தவர் 25 பேர் இறந்துட்டாங்கன்னு 60 கிலோமீட்டர் அருவியில தள்ளி போய் தான் அவங்களோட அண்ணியோட பாடி கிடைக்கும். வீடியோல பார்க்க ஒரு கல்லு மாதிரி தெரியுது, ஒரு மலை, ஒரு ஜேசிபியாலேயே அதை நகர்த்த முடியல. அவங்களோட அம்மா இருந்திருக்காங்க உள்ள, அவங்களோட அப்பா இருந்திருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் 80 வயசுக்கு மேல. அவங்களை விட்டுட்டு வந்துட்டோமே, மண்ணோட மண்ணா அவங்க எங்க இருக்காங்கன்னு. நாள் நம்ம நல்லா இருந்துட்டு அடுத்து இன்னொரு நாள் விடியிற பட்சத்துல இன்னொருத்தர்கிட்ட கையேந்திர நிலைமைக்கு நம்ம வந்துட்டோமே. இந்த ஃபேமிலியில் 4 பேர் இல்லை, இந்த ஃபேமிலியில் யாருமே இல்லைன்னு சொல்கிறாங்க, இதில் ஒரு தாத்தா மட்டும்தான் இருக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லும் போது நமக்கு ரொம்ப. நான் உண்டியல் காசு சேர்த்து வச்சிருந்தேன்ல, அதெல்லாம் இந்த வீடியோ ஆரம்பத்தில் இவங்க போடும்போது எனக்கே ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. பட் இப்போ கமெண்ட் போட்டுட்டா அவன் எதிரி, நான் ரிப்ளை பண்ணணும், அவனை திட்டணும் அப்படிலாம் நான் நினைக்கவே மாட்டேன். அந்த தோழருக்கு அந்த மாதிரி அவங்க கை கூப்பிட்டு கும்பிட்டு கேட்குற அளவுக்கு தமிழ்நாட்டில இருந்து அங்கே கொட்டி கொடுத்துருக்கோம். திங்ஸை குறைக்க சொல்லுங்கன்னு சொல்ற அளவுக்கு. வணக்கம், நான் யுவராணி. வயநாட்டில் சோஷியல் சர்வீஸ் செய்ய போன பயணம் எப்படி இருந்தது? நம்ம தமிழ்நாடு வாலண்டியர் டீம் ஹரிகிருஷ்ணன் அவர் தலைமையில தான் நம்ம கிளம்பணும். எங்க டீமுக்கு முன்னாடியே ஒரு 15 பேர் போயிட்டாங்க. நாங்கள் அடுத்த 2வது டீமில் தான் நாங்கள் போனோம். 28 பேர் போனோம் நாங்கள். அதில் சக ஆண் நண்பர்களும் பெண் நண்பர்களும் சமமாக போய் எங்களால் என்ன ஒர்க் முடியுதோ அதை நம்ம செய்யணுன்றதுனால தான் நம்ம கிளம்பி எல்லாரும் போனதுப்பாங்க. இங்கேருந்து போய் ஃபஸ்ட் நாள் 6 மணிக்கெல்லாம் ரீச் ஆகிட்டோம். அங்கே போயிட்டு சாப்பிடலாம் இல்லை, அப்படியே கிளம்பி அங்கே ஸ்பாட்டுக்கு போயிட்டு பர்மிஷன் லெட்டர்ஸ்லாம் அவ்வளோ சீக்கிரம் உள்ளே நுழைய முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 7 செக் போஸ்ட்டை கடந்து, இராணுவத்தை கடந்து, நம்மளோட தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு போன பர்மிஷன் எல்லாம் காமிச்சிட்டு அப்புறம் தான் எங்கள் டீம் நாங்கள் உள்ளே போனோம். ஃபஸ்ட்டு உள்ளே போன உடனே ஒரு பெரிய பாதிப்புன்னு பார்த்தீங்கன்னா, எதிர்பார்க்காத ஒரு பாதிப்பு. நாங்கள் போனோம், அப்போ தான் அங்கே நாய் ஸ்மெல் பண்ணிட்டு இருந்துச்சு அந்த ஒரு இடத்துல. அப்போ தான் ஒரு 4 வயசு குழந்தையோட பாடி ஃபஸ்ட்டு அதுதான் கிடச்சிது. எனக்கு கொஞ்சம் டவுன் ஆன மாதிரி, அதை பார்த்ததுலேருந்து, அந்த குழந்தை பார்த்ததுலேருந்து அந்த மாதிரி ஒரு உணர்வு இருந்தது. அந்த குழந்தையோட மேல் உறுப்பு தவிர கீழே எதுவுமே இல்லை. ஒரு பெண் குழந்தை, 4 வயசு குழந்தையோட பாடி. அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சாப்பிட முடியல நம்மளால். அங்கே பணிபுரிகிற இராணுவ வீரர்களுக்கு நம்மளால் என்ன உதவி பண்ண முடியும்? ஒரு ரொம்ப தூரத்தில் ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க, அங்கே தண்ணி கொண்டு போக முடியாது, சாப்பாடு அவங்களால அதை நிறுத்தவும் முடியாது. ஜேசிபி கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருப்பாங்க, இராணுவத்தினர் உதவி செஞ்சிட்ருப்பாங்க. அந்த சமயத்தில் நம்மளால் முடிஞ்ச ஒரு ஃபுட்டு கொண்டு போய் கொடுக்கலாம், அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஒரு தண்ணி கொண்டு போய் கொடுக்கலாம். அதுவே நம்ம அவங்களுக்கு செய்கிற ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். அந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்லாம் நம்ம பார்த்தோம். அந்த அது சொல்ல முடியல. அவங்க வீட்டு வளர்ப்பு பிராணிகள் அனைத்தும் அங்கே மண்ணோட மண்ணாக புதைஞ்சிருந்தது. அது ஒரு 2 ரெஸ்கியூ பண்ணோம் நம்ம. ரொம்ப பெரிய இழப்பு. நம்ம பக்கத்து ஸ்டேட்டில் எந்த ஸ்டேட்டுக்கும் இந்த மாதிரி வரக்கூடாதுன்னு நம்ம கடவுளை பிரார்த்தனை செஞ்சுக்கணும். மீட்கப்பட்ட மக்கள் பார்க்க முடிஞ்சதா? அவங்களுக்கு என்ன தேவை இருந்தது? இல்லை, ஃபஸ்ட்டு ஒரு 5 டேஸ் வரைக்கும் அவங்கள நான் யாரையுமே பார்க்க முடியல. நம்ம இந்த ஒர்க்கு தான் பார்த்துட்டு இருந்தோம். என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அதை தான் பார்த்துட்டு இருந்தோம். நம்ம அங்கே அந்த திங்ஸ் ஏதாவது இந்த மாதிரி ஸ்கூல் பேக்ஸ் எல்லாம் இருந்துச்சு, அந்த ஸ்கூல் பேக்கில் ஏதாவது கிடைக்குமா அந்த மாதிரி நாங்கள் தேடும்போது ஒரு 2 சர்டிஃபிகேட் கிடச்சிச்சு. அது நம்ம அங்கே இராணுவ படையினர் நம்ம சக நண்பர்கள் கூட வரும்போது அதை ரெஸ்கியூ பண்ணி நான் அவங்க கையில் கொடுத்தேன். ரொம்ப தேங்க் பண்ணாங்க. அது ஒரு 2 பெண் பிள்ளைகளோட சர்டிஃபிகேட்டு. அட்லீஸ்ட் அதையாவது மீட்டு கொடுத்தேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு எனக்கு அந்த நாள் ஒரு இதுவாக கிடச்சிது. மண்ணோட மண்ணாகாமல் ஒருத்தரோட உழைப்பை நம்ம மீட்டு கொடுத்தோமேன்னு அது கொஞ்சம் எனக்கு சக இன்ஸ்டா நண்பரை மீட் பண்ணும்போது தான் தெரிஞ்சுது. அவரோட குடும்பம்னு பார்த்தீங்கன்னா, அவரை கூட பிறந்த அப்பா கூட பிறந்த 6 சகோதரிகள், அவங்களோட கணவர்கள், அவங்க வீட்டு பிள்ளைகள், இந்த மாதிரி அவங்க குடும்பத்தை சார்ந்தவர் 25 பேர் இறந்துட்டாங்கன்னு அஜ்மல் சொன்னார்.
ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. அந்த 25 பேரில் ஒரே ஒரு பாடி தான் கிடச்சிச்சின்னு சொன்னார். அதுவும் 60 கிலோமீட்டர் அருவியில் தள்ளி போய் தான் அவங்களோட அண்ணியோட பாடி கிடச்சிச்சின்னு சொன்னார். அந்த ஃபோட்டோ காமிக்கும் போது மிகவும் மனசு உடைஞ்சி தான் நான் அதை பண்ணேன். அது வார்த்தைகளால் நம்மளால் சொல்ல முடியல. அஜ்மல் கிட்டத்தட்ட நம்ம கூட 8 நாள் பயணம் செஞ்சார். அஜ்மல் சொன்னது என்னென்னா, நாங்கள் சென்னைக்கு வரட்டுமா, வந்து அங்கே இருக்கட்டுமா அக்கா, அங்கே வந்து வேலை கிடைக்குமா, இனிமேல் இங்கே எங்களுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னார். அஜ்மல், எங்களால் முடிஞ்சதை கண்டிப்பாக நான் சென்னைக்கு போய்ட்டு உங்களுக்கு ஜாப் அரேஞ்ச் பண்ணுறேன்னு நான் சொல்லியிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு சக மனுஷராக இருந்து அவருக்கு என்ன என்னால் ஹெல்ப் பண்ண முடியுமோ இங்கே ஜாப் பார்த்து நான் கொடுக்கணுன்னு விரும்புகிறேன். அங்க உடல்களை பார்க்கும்போது உங்க மனநிலை எப்படி இருந்தது? அதெல்லாம் சொல்லவே முடியாதுவா. ஒரு மலை நம்மளுக்கு அது வீடியோவில் பார்க்க ஒரு கல் மாதிரி தெரியுது. அது ஒரு மலை மாதிரி, அது ஒரு ஜேசிபியாலேயே அதை நகர்த்த முடியல. அப்படி இருக்கும் போது அந்த டீம் அது எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒவ்வொரு பாடியும் தேடுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி நேரில் பார்த்துருக்கோம். பார்க்கும்போது நம்ம என்ன அவங்களுக்கெல்லாம் உதவி செஞ்சிட்டோம். அவங்க காலை தொட்டு நம்ம வணங்கி அவங்கள பாதுகாக்கணும். நம்ம இராணுவ படை, நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வந்த தீயணைப்பு படை, ஆவடியிலேருந்து வந்து கிட்டத்தட்ட நாங்கள் போனும்போது அந்த பாடி கண்டுபிடிச்சது நம்ம ஆவடி டீம். ஜானின்ற டாக், அவரு தான் அந்த கடைசியாக இருந்த 2 பாடி அவரு தான் ஸ்மெல். அந்த இடத்த விட்டு அவர் போகவே இல்லை. நம்ம தமிழ்நாட்டிலேருந்து எல்லாரும் எல்லா துறையில் இருக்கிறவங்களும், ஆம்புலன்ஸ் ஆகட்டும் எதுவாகட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு வண்டி தான் உள்ள ஃபுல்லாக. அந்த மாதிரி உதவி செஞ்சு வந்திருந்தாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு சிறு உதவி செய்ய முடிஞ்சிச்சு அப்படின்ற மன திருப்தியோட இன்னைக்கு தான் ஊருக்கு வந்திருக்கோம். மீட்கப்பட்ட மக்களுக்கு உணவு மருந்துகள் சரியா கிடைச்சதா? கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர் அந்த நம்ம முண்டகை பகுதியிலேருந்து இருக்கோம். மட்டம், முண்டகை இந்த 3 கிராமத்துலேயும் நம்ம எங்கே நிற்கிறோமோ ஃபுட்டு ஒரு டீம் அப்படியே கொண்டு வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டே தான் இருக்காங்க. ஃபுட்டு, வாட்டர், எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நம்ம இருக்கிற இடத்துக்கே கொண்டு வந்து கொடுத்துட்டு, உங்களால் இதை யாருக்கு கொடுக்க முடியுமோ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு பாக்ஸாக கொண்டு வந்து நம்மளுக்கு சப்ளை பண்ணிட்டு தான் இருந்தாங்க. முண்டகைக்கு மேலே ஒரு கிராமம், அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். இப்போ நம்ம அங்கே போகும்போது கீழேருந்தே ஒரு டீம் நம்மக்கிட்ட, அங்கே டாக்ஸோ ஏதாவது இருந்துச்சுன்னா நம்மளால் அங்கே பசியோடு இருக்கும், நீங்கள் இதை போட்டுட்டு கூட்டிகிட்டு வர முடிஞ்சால் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம் கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு தான் நம்ம மலை மேலே ஏறுறது. அப்படி ஏறும்போது தான் கடைசியாக நம்ம காப்பாற்றினா அந்த ஒரு டாக். அது கிட்டத்தட்ட 6 நாளாக அந்த வீட்டை விட்டு அழுதுகிட்டே, நாங்கள் பிஸ்கெட் கொடுக்கும்போது கூட அழுதுகிட்டே தான் இருந்துச்சு. கடைசியாக நாங்கள் எல்லாம் அதை தள்ளி கீழே கொண்டு வந்தோம். அவங்கள கீழே கொண்டு வந்துட்டு அப்புறம் இராணுவ டீம் நிறைய அடியெல்லாம் பட்டுருந்துச்சு அந்த டாகுக்கு. அது அவங்க தான் கிளியர் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நைட்டு வந்து ஒரு சாப்பிட்டுட்டு ஒரு தூங்குறாங்க. நம்ம நினைக்கிற மாதிரி அங்கே மழையும் பெய்யல, எப்பயுமே இயல்பான மழை தான் அங்கே பெஞ்சிட்டு இருந்ததுன்னு சொன்னாங்க. ஒரு 1:30-2 மணிக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு பயங்கரமான ஒரு சத்தத்தோட அவ்வளவு மலைகளும் அப்படியே உருண்டு வரும்போது ஒரு சத்தத்தோட நாங்கள் சிலர் வெளியில் வந்து பார்க்கும்போது அது வரும்போது அவங்க சம்பாதிச்ச அந்த பொருட்கள், அவங்க சம்பாதிச்ச எல்லாத்தையுமே விட்டுட்டு தான் அவங்க வெளியில் உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக ஓடி வரும்போது வந்திருக்காங்க. அந்த சமயத்தில் பார்த்தோமா அவங்களோட அம்மா இருந்திருக்காங்க உள்ள, அவங்களோட அப்பா இருந்திருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் 80 வயசுக்கு மேலே. இப்படி திரும்புறதுக்குள்ளே அது வருதுன்ற பட்சத்தில் அவங்க வந்துட்டாங்க, அவங்கள விட்டுட்டு வந்துட்டாங்க. அதை வந்து ஒருத்தர் வந்து அவங்கள விட்டுட்டு வந்துட்டோமே, மண்ணோட மண்ணா அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்படும் போது ரொம்ப வருத்தமா இருந்ததுப்பா. பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்வாதார நிலை இப்போ எப்படி இருக்கு? இப்போ அவங்களுக்கு முழுக்க தேவை வந்து அதை மறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான். ஆனால் எல்லாராலையும் மறந்துட முடியுமான்றது தெரியல. இப்போ அவங்க சொல்கிறது என்னென்னா, என் பொண்ணு இப்போ 11th படிக்கிறா, அடுத்து +2 போகிறா அப்படின்னு அவங்க சொல்லும் போது நம்மளால் முடிஞ்சது ஏதாவது செய்வோமா அப்படின்னும் போது அவங்க பயங்கரமாக அப்படியே அழுதாங்க. என்னடா இத்தனை நாள் நம்ம நல்லா இருந்துட்டு அடுத்து இன்னொரு நாள் விடிகிற பட்சத்தில் இன்னொருத்தர்கிட்ட கையேந்திர நிலைமைக்கு நம்ம வந்துட்டோமே அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணி அழும்போது அது எனக்கு புரிஞ்சிச்சு. நான் சொன்னேன், நீங்கள் அப்படிலாம் நினைக்காதீங்க, இந்த இயற்கை இவ்வளோ அழகுலையும் இவ்வளோ ஆபத்து இருக்குன்றத உங்களுக்கு காமிச்சிருக்கு. அதே மாதிரி இவ்வளோ கஷ்டத்துலேயும் உங்கள் பொண்ணுக்கு இனிமேல் ஒரு நல்ல லைஃப் கிடைக்கும். அதுக்கு நம்ம எல்லாரும் அவளை மோட்டிவேட் பண்ணி படிக்க வைக்கணும்க்கா, நிறுத்தக்கூடாது அப்படின்னு நம்ம சொன்னோம். அது ரொம்ப அவங்க நீடுன்னு பார்த்தீங்களா, அவங்களுக்கு இப்போ தேவை ஒரு வீடு தான். அது அவங்களோட அரசாங்கமே முடிவு பண்ணிட்டாங்க, எங்கே வீடு கட்ட போகிறோம் அப்படின்றத அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த ப்ராஜெக்ட் முடியறதுக்கு எப்படியும்
நம்மளுக்கு தெரியும் இல்லையா, ஒரு இடம் பார்த்து கவர்மெண்ட்டு அதுக்கப்புறம் அங்கே வீடு கட்டி அவங்களுக்கு முடித்து ப்ராசஸ் பண்ணி அவங்கள கொண்டு போய் அங்கே உட்கார வைக்கிற வரைக்கும் என்ன நடக்கும் அப்படின்ற பட்சத்தில் இப்போது உள்ளே இருக்க எல்லாரும் வெளியில் ஒரு அங்கங்கே எங்கே ஒரு குட்டி குட்டி வீடு கிடைக்குமோ அதை இப்போ பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க கை கூப்பிட்டு கும்பிட்டு கேட்குற அளவுக்கு தமிழ்நாட்டில் இருந்து அங்கே கொட்டி கொடுத்துருக்கோம். நான் வந்து டெப்டி கலெக்டர் கூட அவங்க 4 நாள் அங்கே நான் ஒர்க் பண்ணேன். அவங்க என்கிட்ட சொன்னாங்க, ஒரே ஒரு வீடியோ போடுங்க, திங்ஸை குறைக்க சொல்லுங்கன்னு சொல்கிற அளவுக்கு இந்த தமிழ் மண் அள்ளி அள்ளி கொடுத்துருக்கு. ஒரே ஒரு சகோதரர் கால் பண்ணார். அந்த சகோதரர் வந்து நான் வந்து டிரைவராக இருக்கேம்மா, அந்த கோயம்புத்தூர் கிராஸ் பண்ணி அவங்க பார்டருக்கு போனாவே சில டைம் எங்களெல்லாம் அடித்து துரத்துவாங்க, அவங்களுக்கு நீங்கள் ஏமா போய் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஃபீல்டு ஒர்க் பண்ணுறீங்க, நீங்கள் தண்ணி கூட கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க, அவங்களுக்கு ஏன் இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறீங்கன்னு. தண்ணியே கொடுக்காத அவங்களுக்கு அவங்க பொருட்களை நிறுத்துங்கன்னு சொல்கிற அளவுக்கு இந்த தமிழை நள்ளி கொடுத்துருக்கான். அது நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். அது ஒரு சொர்க்க பூமியாக இருந்தது. ஒரு வீடியோவில் பார்த்தேன், நம்ம சகோதரர் தான் காமிச்சார். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, ஒரு மசூதியோட சூழ்நிலை பார்த்தீங்கன்னா மசூதியே இல்லாமல் இருந்திருக்கும். அந்த மசூதியோட முந்தைய விஷுவல் பார்த்தேன் நான். ஒரு விஷுவலில் அந்த மசூதியில் கிட்டத்தட்ட ஒரு ஃபெஸ்டிவல் டைம்லாம் அள்ளி அள்ளி கொடுத்த அந்த தர்கா இப்போ அப்படியே அடிமட்டமாகி அந்த முண்டகை கிராமம் ஒரு சின்ன ரிவர் மாதிரி இல்லாமல் இப்போ ஒரு 5 கிலோமீட்டருக்கு மரம் செடி எதுவுமே இல்லாமல் ஒரு 2 அடுக்கு மாடி இருந்த இடம்லாம் இன்னைக்கு சேரும் சகதியுமா அப்படியே ஒரு கால் வச்சா இவ்வளோ தூரத்துக்கு போகிற அளவுக்கு ஒரு நரகமாக மாறி இருக்கு. சொர்க்கமாக இருந்த அந்த இடம் இவ்வளோ நரகமாக மாறி இருக்கு. இனிமேல் இந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னு நம்ம ப்ரே பண்ணிக்கலாம். ஆனால் இயற்கை இப்படி அழிவை நோக்கி போகுதா அப்படின்றது நமக்கு தெரியல. உங்கள் மனைவி சோஷியல் ஆக்டிவிஸ்டா இருக்கிறத எப்படி பார்க்குறீங்க? இயல்பாக நான் வந்து என்ன சொல்கிறது, உமன் எம்பவர்மெண்ட்டு அது வந்து இருக்கணும் அப்படின்னா எனக்கு சின்ன வயசுலேருந்தே அது ஒரு தாட்டு. வேறு எல்லாத்துக்கும் சொல்லனாலும் அட்லீஸ்ட் நம்ம கூட இருக்கவங்க ஒய்ஃப்கிட்ட அது மாதிரி நான் மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பேன். இயல்பாகவே அவங்களுக்கு அந்த ஹெல்பிங் அந்த டெண்டன்சி அந்த மைண்ட் செட் எல்லாமே இருக்கும். நிறைய இடத்துல சர்வீஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து அந்த டிசாஸ்டர் பார்த்துட்டு 2 நாளாக ஒரு மாதிரி அப்செட்டாக இருந்தாங்க. என்னப்பா அப்படின்னு, ஒரு மாதிரியாக இருக்குது. சரி ஓகே, இதுமாரி அவங்க டீம் வந்து ஏற்கனவே வாலண்டரியில் இருக்காங்க, அந்த டிஸ்ட்ரிக்ட் வாலண்டரி லிஸ்ட்டில் கேட்டாங்க, இந்த மாதிரி குரூப் போகிறாங்க, நான் போட்டோம் அப்படின்னு. சரி ஓகே போயிட்டு வா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டப்போ அவங்க போனாங்க. ஓகே, அவங்களால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஐ ப்ரௌட். வயநாடு நிலைமை பற்றி யுவராணி என்ன சொன்னாங்க? நிறைய நம்ம என்ன சொல்கிறது, அவங்கள தொடர்பு கொள்ள முடியல, இருந்தாலும் நைட்டில் பேசுவாங்க எங்கள்கிட்ட, பாப்பா தம்பிகிட்ட எல்லாம் பேசுவாங்க. அப்போ அவங்க என்னென்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லும்போது நமக்கே ஒரு மாதிரி ஃபீலாக இருக்கும். அவங்க வீடியோ போடுவாங்க, பட் அதை தாண்டி நிறைய விஷயம் வெளியில் சொல்ல முடியாத அந்த சோகங்கள்லாம் சொல்லும்போது நமக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அங்கே நான் இவங்கள இந்த ஃபேமிலியை பார்த்தேன், அங்கே வந்து இந்த ஃபேமிலியில் 4 பேர் இல்லை, இந்த ஃபேமிலியில் யாருமே இல்லைன்னு சொல்கிறாங்க, இதில் ஒரு தாத்தா மட்டும்தான் இருக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சரிப்பா, இப்போ நீ என்ன நாளைக்கு வர முடியுமா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை இன்னும் கொஞ்சம் வாலண்டர்லாம் இருக்கிறேன்னு சொல்கிறாங்க, இருந்து இன்னும் கொஞ்சம் இன்னும் 2 நாள் இருக்கலாம் அப்படின்னு. சரி ஓகே, இருந்து முடிச்சுட்டு வா அப்படின்னு கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணி அதை சொல்லி. ஏன்னா அவங்க வந்து என்ன சொல்கிறது, அவங்க வந்து மனசளவில் பயங்கர ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நல்ல இது பண்ணோம் அது பண்ணோம் அடுத்தடுத்த ஸ்டெப்பு, அதுக்கு உடலும் ஒத்துழைக்கணும்ல, அதுதான் எனக்கு ரொம்ப ஒரியாக இருக்கும் சில சமயம். பட் வந்தால் கொஞ்சம் டல்லாக இருக்காங்க. அப்புறம் நான் காலையிலே போயிட்டு இது சரி ஓகே பார்த்துக்கலாம், கொஞ்சம் நேரில் உட்காந்து பேசணுன்னே அவங்க கொஞ்சம் ஸ்டெபிளைஸ் ஆகிட்டாங்க. இருந்தாலும் கொஞ்சம் டல்லாக இருக்காங்க, பார்த்துக்கலாம். சோஷியல் சர்வீஸ் பண்ண போனியா இல்லை வீடியோ பண்ண போனியான்னு கமெண்ட்ஸில் கேட்டாங்களே. எப்போவுமே சமூகம் ஒரே மாதிரியாக இருக்காது, அதில் யாராவது 4 பேர் ஒரு மாதிரி தான் இருப்பாங்க. பட் அதெல்லாம் இக்னோர் பண்ணோம். நான் வந்து வீடியோ ஆரம்பத்தில் வந்து இவங்க போடும்போது எனக்கே ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. பட் அதனால் எவ்வளோ பயனுன்றது நம்ம நேராக அதை அனுபவிக்கும் போது அதில் ஒரு என்ன சொல்கிறது, அது இன்னும் நிறைய பேருக்கு கொண்டு சேருது. அதனால் இன்னும் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கும் போது நம்ம அந்த சின்ன சின்ன கமெண்டு அவனுங்க உட்காந்துட்டு வேலை இல்லாமல் எதாவது பண்ணுவாங்க. பட் நமக்கு நிறைய வேலை இருக்குது, நம்ம அதை இக்னோர் பண்ணிடலாம். ப்ளஸ் வந்து என் பொண்ணு இந்த வீடியோ பார்த்துட்டு அவள் ரொம்ப ஃபீல் ஆகிட்டு அவள் உண்டியில் சேர்த்து வச்ச 2000 அது 5000 மொத்தம் அதை சேர்த்து அங்கே ஒரு ரொம்ப பாதித்த ஒரு தாத்தாவுக்கு அதை கொடுத்துட்டு வந்தேன். அடுத்தவங்க முகம் சுளிக்கிற மாதிரி, பெரும்பாலானோர் முகம் சுளிக்கிற மாதிரியும்
உன்னால் வெளியில் சொல்ல முடியாத விஷயத்தை மட்டும் தவிர நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம். அது அந்த சுதந்திரம் வந்துட்டு நான் எப்போவுமே கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன். அம்மா தான் எனக்கு சாப்பாடு ஊற்றி விடுவாங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அம்மா வயநாடு போயிருந்தாங்க. அப்போ அப்பா ஃபோனில் நான் வீடியோலாம் பார்த்துட்டு இருந்தேன். நான் உண்டியல் காசு சேர்த்து வச்சுருந்தேன்ல, அதெல்லாம் கொடுத்தேன். கொஞ்சமாக ஹெல்ப் பண்ணேன். இதையோ தவிர நிறைய ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் இப்போ அந்த ஒரு மேக்ஸிமம் நான் ஒரே ஒரு வீடியோ இப்படி வச்சு எடுப்பேன். ஒரு மேக்ஸிமம் 3 நிமிஷம் 4 நிமிஷம் தான் அந்த வீடியோ எடுப்பேன். அந்த வீடியோக்கு அப்புறம் நான் அங்கே எவ்வளோ ஒர்க் பண்ணுறேன்னு யாருக்கும் தெரியாது. அந்த ஃபீல்டுக்குள்ளே இருக்கவங்களுக்கு, அங்கே இருக்கவங்களுக்கு தெரியும். எங்கள் கூட இருந்த ஆர்மி, எங்கள் கூட இருந்த ஃபயர், எங்கள் கூட இருந்த சக தோழர்கள், இவர்களுக்கு தெரியும். நம்ம சக குடும்பத்திலேயே ஒருத்தருக்கு நம்மளை பிடிக்கும், ஒருத்தருக்கு நம்மளை பிடிக்காது. அப்படி இருக்கும்போது இந்த சமூகத்தை சார்ந்து தான் நம்ம இருக்கோம். இப்போ கமெண்ட் போட்டுட்டா அவன் எதிரி, நான் ரிப்ளை பண்ணணும், அவனை திட்டணும் அப்படிலாம் நான் நினைக்கவே மாட்டேன். அந்த தோழருக்கு அந்த மாதிரி போடணும்னு தோணிருக்கு. அதே அப்படியே இந்த சைடு வந்தோமா, ஒரு 700 கமெண்ட்ல உங்களுக்கு எனக்கு ஒரு 670 கமெண்ட் சகோதரி மேலும் உங்கள் பணி சிறக்கணும், நீங்கள் அங்கே இன்னும் நிறைய வேலைகள் பண்ணணும், அங்கே இருந்து செய்யுங்கன்னு சொன்ன 670 பேருக்கு நான் நல்லது பண்ணியிருக்கேன்னு தோணிருக்கு. இந்த 30% பேருக்கு அவங்களோட பாயிண்ட் ஆஃப்ல அது தப்பாக தோணிருக்கு. அதையும் நம்ம ஏற்றுக்கிட்டு அவங்களுக்கு பிடிக்காதையும் கொஞ்சம் தவிர்ப்பேன்னு முயற்சி பண்றோம். தி லெஜண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸின் ஆடி சேல் பவனுக்கு ரூபாய் 750 தள்ளுபடி. டார்லிங் மொபைல் உலகின் சூப்பர் ஸ்டார். Feel the nature. Ilai Beach Meadow Sound Kadalur by Tiranam Homes.